வணக்கம் மச்சி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 26க்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் உங்கள் மொபைலை வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மேனுவல் கேமரா ஆப் வந்துட்டு நமக்கு தேவை. ஏன்னா மொபைலில் இருக்கிற ஸ்டாக் கேமரா ஆப், அதாவது டிஃபால்ட்டாக மொபைலில் இருக்கிற கேமரா அப்ளிகேஷனை வச்சுட்டு நம்மளால் அந்தளவுக்கு வீடியோஸ் எடுக்க முடியாது. அதில் அந்தளவுக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ மேனுவல் கேமரா ஆப் தான் வந்துட்டு நமக்கு தேவை. ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக ஆகிட்டீங்க, அப்போது கண்டிப்பாக வந்துட்டு மேனுவல் கேமரா ஆப்பை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் வீடியோ எடுக்கிறதுக்கு. அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் நீங்கள் கற்றுக்கலாம். அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ இந்த 2022 ஒரு நல்ல மேனுவல் கேமரா ஆப் சொல்லணும் அப்படின்னா ஓப்பன் கேமரா அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்துட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்னோட மொபைலில் வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த ஆப்பை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரீ ஆப் தாங்க, நீங்கள் பணம்லாம் கட்டணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ அந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சேனலை, நம்ம சேனலை நீங்கள் பே பண்ணி டப்பு கட்டி ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதன்படி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனலை இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மச்சீஸ், ஓப்பன் கேமரா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ண உடனே அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ நான் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கிறேன். ஸோ இதில் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ண உடனே என்னென்ன செட்டிங்ஸ்லாம் வந்துட்டு இதில் நீங்கள் நோட் பண்ணணுங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐக்கான் இருக்கும். அதுதான் செட்டிங்ஸ்க்கான ஐக்கான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். இது வந்துட்டு குயிக் டேபு. ஸோ நீங்கள் வீடியோட ரெசல்யூஷனு அல்லது வீடியோ லைட்டிங்கு இப்படி எதையாவது சேஞ்ச் பண்ணணும், எஃபெக்ட்ஸு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குயிக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே 3ஆவதாக இருக்கிற பட்டன் வந்துட்டு எக்ஸ்போஷருக்கான மீட்ரு. ஸோ இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க் ஆகும். ஸோ எக்ஸ்போஷரை வந்துட்டு நீங்கள் உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த எக்ஸ்போஷரில் செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துட்டு எக்ஸ்போஷரை லாக் பண்ணுறதுக்கான பட்டன் தான் லெஃப்ட் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பூட் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸ்போஷரில் செட் பண்ணுறீங்களோ அதிலே லாக் ஆகிக்கும். திருப்பி அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது திருப்பி லாக்லேருந்து வெளியில் வந்துடும். அடுத்தது ரைட் சைடு டாப்பில் இருக்கிற ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கேலரிக்கான ஐக்கான். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே அந்த இடத்துல தான் வந்து ஸ்டோர் ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வாப் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்கும். அதாவது இந்த செகண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே இருக்கிறது தான் வந்துட்டு ஷட்டர் பட்டனு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வீடியோ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். திருப்பி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்து ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் அண்ட் வீடியோவுக்கான எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான டேப்பில் இருக்குது. ஸோ இமேஜ் மோடில் இருக்குது. திருப்பி நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ மோடுக்கு போயிடும். ஸோ வீடியோ மோட் அண்ட் இமேஜ் மோடுக்கு டேப் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த பட்டனை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடர் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஜூம் பண்ணுறதுக்கான ஸ்லைடரு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் வந்துட்டு பண்ணிக்க முடியும். ஸோ மோட்டர்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க மீன் தொட்டியில், உங்களுக்கு சவுண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ன்ட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கிற செட்டிங்ஸ் டேபுக்கு போயிட்டு அதில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபேஸ் டிடெக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, டைமரை வேணால் நீங்கள் ஆன் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே அதில் நிறையா டைமிங் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த டைமிங்கில் நீங்கள் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே மோர் கேமரா கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எல்லாமே ஓரளவுக்கு டிஃபால்ட்டாக ஆனில் தான் இருக்கும். நீங்கள் எதையுமே ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. மோஸ்ட்லி நீங்கள் ஓப்பன் கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே அதில் வீடியோ ரெசல்யூஷன் என்ன உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் அந்த ரெசல்யூஷனை வந்துட்டு நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் தான் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த குயிக் டேப் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ரெசல்யூஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபுல் ஹெச்டியில் வந்துட்டு வச்சுருக்கேன். 1920 x
1080 பிக்சல்ஸில் வந்துட்டு இப்போ நான் வச்சுருக்கேன். அதாவது ஃபுல் ஹெச்டியில் வந்துட்டு வீடியோ ரெசல்யூஷனை வந்துட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் தேவையோ அதில் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணோடனே அதில் எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக அவங்க கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபோட்டோ செட்டிங்ஸ்னு தனியாக இருக்கும், வீடியோ செட்டிங்ஸ் அப்படின்னு தனியாக இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோ ரெசல்யூஷனை வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடியோடைய பிட் ரேட்டு, அதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு என்னென்ன செட்டிங்ஸ்லாம் தேவையோ அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இதிலேயே கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஓப்பன் கேமரா ஆப்பை யூஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பாக மொபைலுடைய மைக்கில் தான் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு மைக் மாட்டுறீங்க அப்படின்னா அதுக்கான செட்டிங்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் கொடுக்கணும். அதாவது இங்கே பாருங்கள், ரெக்கார்ட் ஆடியோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆனில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆனில் இருக்குது அப்படின்னா அடுத்தது ஆடியோ சோர்ஸ் அப்படின்ற செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் எக்ஸ்டர்னல் மைக் இஃப் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்துட்டு செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போது அந்த ஆப்ஷனில் தான் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த மைக்கில் தான் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதே மாதிரியே மற்ற வீடியோ செட்டிங்ஸ், வீடியோடைய ஃப்ரேம் ரேட்டு எல்லாமே வந்துட்டு நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் ரேட்லாம் வந்துட்டு நீங்கள் 30லே வச்சுக்கலாங்க, அதுவே போதுமானது. அதே மாதிரி வீடியோ ரெசல்யூஷன் வந்துட்டு உங்களுடைய மொபைலுடைய ஹை குவாலிட்டி, எந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியில் வீடியோ எடுக்க முடியுமோ அதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் போனீங்கன்னா சேம் வீடியோக்கு மாதிரியே ஃபோட்டோவுடைய இமேஜ் குவாலிட்டி நீங்கள் என்ன வேணுமோ அதில் வச்சுக்கலாம். இமேஜ் குவாலிட்டி வந்துட்டு நீங்கள் 100% வந்துட்டு வச்சுக்கோங்க, அதை வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இமேஜ் ஃபார்மேட் வந்துட்டு ஜேபிஜேயில் தான் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கும், அதையும் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதில் மோஸ்ட்லி எல்லா செட்டிங்ஸுமே வந்துட்டு டிஃபால்ட்டாகவே இருக்குங்க. ஒரு சில செட்டிங்ஸ் தான் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஆன் ஸ்க்ரீன் GUI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுலேயும் வந்துட்டு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த டேப்லாம் சைடில் நீங்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இங்கே டிஸ்பிளேயில் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த டிஸ்பிளேக்குள்ளே போனோம் அப்படின்னா இடது பக்கம் வலது பக்கம் நிறைய ஐகான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஐகான்ஸில் எந்தெந்த ஐகான்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் அந்த பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் டிக் மார்க் போட்டு விட்டீங்க, செக் பாக்ஸை வந்து டிக் மார்க் போட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த டேப் வந்துட்டு இந்த இடத்துல வந்துடும். அந்த டிக் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டேப் வந்துட்டு போயிடும். ஸோ எந்தெந்த டேப்லாம் தேவையோ அதை மட்டும் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஸோ ஆன் ஸ்க்ரீன் GUIயில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்களா சைடில் செக் பாக்ஸாக இருக்கும். ஸோ எந்தெந்த பாக்ஸ்லலாம் டிக் மார்க் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த டிஸ்பிளே மெயின் ஸ்க்ரீனில் வந்துட்டு வந்துடும். எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக தாங்க இதோட இன்டர்ஃபேஸை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் வந்துட்டு எதையுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில விஷயத்த மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமோ அது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ரெசல்யூஷன் ஆகட்டும், இமேஜ் குவாலிட்டி எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லா விஷயமே வந்துட்டு இதிலே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எதெல்லாம் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆன் பண்ணி விட்ருங்க, எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் வந்துட்டு ஆஃப் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி இதில் டிஜிட்டல் வீடியோ ஸ்டெபிலைசேஷனும் வந்துட்டு டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், எனேபிள் டிஜிட்டல் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் சொல்லிட்டு இருக்கும். இது வந்துட்டு ஆனில் தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஆனில் தான் இருக்கும், இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் மச்சீஸ். ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு இந்த ஓப்பன் கேமரா அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த பேசிக் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யோசிக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா 2 மணி நேரம் கூட பேசிக்கிட்டே போகலாங்க. ஒவ்வொரு டேபுக்குமே அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இதில் எதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக தேவை அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் மச்சீஸ். இன்னொரு வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். Until then, bye from Baba.